கடாஃபியின் முடிவு 2011 அக்டோபர் 20 முதலாம் லிபிய உள்நாட்டுப் போரில் அதிபர் முகமது கதாஃபி பிடிபட்டு கொல்லப்பட்டார். முகமது கதாஃபி 1969ஆம் ஆண்டு லிபியாவில் ராணுவ புரட்சியின் மூலம் மன்னர் இத்ரீஸை பதவியிலிருந்து அகற்றி ஒரு புரட்சிகர ஆட்சியை அமைத்தார். அவர் தொடக்கத்தில் அரபு தேசியம், சோசலிசம் மற்றும் பான் ஆப்பிரிக்க தத்துவங்கள் என்ற பெயரில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஆனால் பின்னர் அராஜகம், கொடுமை, மனித உரிமை மீறல்கள் என அவரது ஆட்சியின் போக்கு மாற்றமடைந்தது. சுமார் 40 ஆண்டு காலம் லிபியாவில் கடாஃபியின் இத்தகைய ஆட்சி தொடர்ந்தது. 2010ஆம் ஆண்டின் இறுதியில் துனிசியாவில் தொடங்கிய அரபு எழுச்சி வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் பரவியது. அதன் தாக்கம் 2011இல் லிபியாவிலும் உணரப்பட்டது. லிபிய மக்கள் நீண்டகால அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக போராடத் தொடங்கினர். 2011 பிப்ரவரியில் கடாஃபியின் ஆட்சிக்கு எதிராக லிபியாவில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. கடாஃபி அரசாங்கம் இவற்றை வன்முறையாக ஒடுக்க முயன்றது. இதனால் நாடு முழுவதும் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல்கள் அதிகரித்தன. கிளர்ச்சியாளர்கள் நேஷனல் டிரான்சிஷனல் கவுன்சில் என்ற அமைப்பை உருவாக்கி கடாஃபியின் ஆட்சியை கவிழ்க்க முயன்றனர். இதையடுத்து கடாஃபி அரசு பொதுமக்கள் மீது விமான தாக்குதல் நடத்த தொடங்கியது. நிலைமை தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை இதில் தலையிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு அனுமதி அளித்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி அளித்ததன் அடிப்படையில் நேட்டோ நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய நாடுகள் கடாஃபியின் படைகள் மீது விமான தாக்குதல்களை மேற்கொண்டன. இதனால் கடாஃபி அரசின் வலிமை தளர்ந்தது. அதே சமயத்தில் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் லிபியாவின் பெரும் பகுதிகளை கைப்பற்றினர். தலைநகர் திரிபோலி 2011 ஆகஸ்ட் மாதத்தில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. கடாஃபி தன் பிறப்பிடமான சிர்தே நகரில் தலைமறைவாக இருந்தார். 2011 அக்டோபர் 20 அன்று கிளர்ச்சியாளர்கள் சிர்தே நகரை முற்றுகையிட்டனர். கடாஃபி தப்பி ஓட முயன்றபோது அவரது வாகனத்தின் மீது நேட்டோ விமான தாக்குதல் நடத்தியது. பின்னர் அவர் கிளர்ச்சியாளர்களால் பிடிக்கப்பட்டு அன்றைய தினமே கொல்லப்பட்டார். அதே நாளில் அவரது மகனும் பாதுகாப்புத்துறை ஆலோசகருமான முதாசிம் கடாஃபியும் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார். கடாஃபியின் மரணத்துடன் அவரது ஆட்சி முற்றிலும் முடிவுக்கு வந்தது. நேஷனல் டிரான்சிஷனல் கவுன்சில் தற்காலிக ஆட்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அரசியல் குழப்பம், ஆயுத குழுக்களின் மோதல் போன்றவை காரணமாக 2014இல் இரண்டாம் லிபிய உள்நாட்டுப் போர் வெடித்தது. கடாஃபியின் மரணம் ஒரு நீண்டகால அடக்குமுறை ஆட்சியின் முடிவையும் லிபியாவில் அரசியல் குழப்பத்தின் தொடக்கத்தையும் வரலாற்றில் பதிவு செய்தது.